அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசியில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பெயர்ச்சி இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய மகர ராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, கேது மற்றும் சனி பெயர்ச்சிகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக மகர ராசியில் சூரியனின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது தை மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உழைக்கும் திறனையும் கொடுக்கும். சூரியன் உங்களுடைய 4ஆம் வீடான மேசத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் வீடு மற்றும் சொத்துக்களையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். சூரியன் உங்களுடைய 7ஆம் வீடான கடகத்திற்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். பொதுவாக சூரியனின் பெயர்ச்சி உங்களுடைய ஆரோக்கியம், அந்தஸ்து மற்றும் உறவுகளை பாதிக்கலாம். அடுத்ததாக செவ்வாயின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். செவ்வாய் சுமார் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் ஆற்றலையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கும். சில நேரங்களில் பிடிவாதமும் அதிகமாகலாம். செவ்வாய் உங்களுடைய 8ஆம் வீடான சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலேயும் எதிர்பாராத தடைகளையும் கவனம் தேவைப்படும். செவ்வாய் உங்களுடைய 10ஆம் வீடான துலாம் ராசிக்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். பொதுவாக செவ்வாயின் பெயர்ச்சி உங்களுடைய செயல்பாட்டு, தைரியம் மற்றும் வேலை விஷயங்களை பாதிக்கலாம். அடுத்ததாக கிரக பயிற்சி பலன்களின் புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார். ஒரு ராசியில் சுமார் 25 நாட்கள் வரை இருப்பார். புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பகுத்தறிவு திறன் மேம்படும். தகவல் தொடர்பு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். புதன் வக்கரமடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். புதன் உங்களுடைய 3ஆம் வீடான கும்பத்திற்கும் 6ஆம் வீடான மிதுனத்திற்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக புதனின் பயிற்சி உங்களுடைய அறிவு, கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம். அடுத்ததாக மகர ராசியில் சுக்கிரனின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். சுக்கிரன் சுமார் 23 நாட்கள் வரை ஒரு ராசியில் இருப்பார். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சிகள் அதிகரிக்கும். உறவுகளில் இனிமை கூடும். சுக்கிரன் வக்கரமடையும் காலங்களில் உறவுகளிலும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் வீடான ரிஷபத்திற்கும் 10ஆம் வீடான துலாம் ராசிக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும். பொதுவாக சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுடைய காதல், திருமணம் மற்றும் சுகபோக விஷயங்களை பாதிக்கலாம். அடுத்ததாக மகர ராசிக்கான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். ராகுவும் கேதுவும் சுமார் 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார்கள். இவர்கள் எப்போவுமே வக்கரக்கதையில் தான் போவார்கள். இவர்களுடைய பெயர்ச்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் கர்ம வினைகளிலும் மாற்றங்கள் வரலாம். தற்போது ராகு உங்களுடைய 3ஆம் வீடான மேசத்திற்கும் கேது 9ஆம் வீடான துலாமிலும் இருக்கார்கள். இவர்கள் பயிற்சியாகும்போது உங்களுடைய தைரியம், தகவல்கள் தொடர்பு மற்றும் அதிர்ஷ்டம், தந்தை விஷயங்கள்லாம் மாற்றங்கள் வரும். அடுத்ததாக மற்ற கிரகங்களின் பயிற்சியை பற்றி பார்ப்போம். சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி. அவர் நீண்ட காலம் ஒரு ராசியில் இருப்பார். அவருடைய பயிற்சி உங்களுடைய வேலை, பொறுமை மற்றும் வாழ்க்கை பாதையை ஆழமாக பாதிக்கும். குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார். அவருடைய பெயர்ச்சி உங்களுடைய அதிர்ஷ்டம், ஞானம் மற்றும் குழந்தைகள் கல்வியை பாதிக்கும். குரு பெயர்ச்சியில் ஏற்கனவே இதை பற்றி பார்த்துக்கிறோம். மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின்படி பலன்களில் வேறுபாடுகளும் இருக்கலாம். எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள். உங்களுடைய கடின உழைப்பை நம்புவது ரொம்பவும் முக்கியமாகும். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.